உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 25/10/2015 ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரியோதசி திதி இரவு 10:41 வரை, பின்பு சதுர்தசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 3:56 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகமானது நாள் முழுவதும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சூரியனும் 12ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சூரியனானவர் 6ஆம் வீட்டில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். மற்றவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மன அமைதி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, சனியானவர் 6இல் அமைய பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். சிலருக்கு தூர பயணமும் தூர பயணங்களால் அனுகூலங்களும் ஏற்படும். உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சுக்கிரன் 3இல் ராகு சஞ்சரிப்பது, 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து கடன் பிரச்சனைகள் குறையும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் 3இல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு ஆகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சூரியனானவர் 2இலும் 12ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் நிதானத்தோடு செயல்படுவது, பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் உத்தமம். துலா ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் 10இல் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில நாட்களாக இருந்த அலைச்சல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரனும் 12இல் சனியும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் உத்தமம்.